இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்வில், குறிப்பாக விசுவாச வாழ்வில் நாம் மன உறுதியோடு ஆண்டவரில் நாம் நிலைத்திருந்து ஆண்டவருக்கு மகிமையை சேர்க்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் வார்த்தை, முதல் வாசகம் நமக்கு ஒரு மையமான ஒரு செய்தியாக கொடுக்கிறது. அந்த ஊரிலேயே ஒரு பிரபல தொழிலதிபர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு நிலையை அடைந்த அவர் தொடர் தோல்விகளை காண ஆரம்பிக்கிறார். தன்னுடைய தொழிலிலும் நஷ்டம், பலவிதமான எதிரிகளுடைய தாக்குதல் என்று ஒவ்வொரு காலகட்டமாக ஒரு நலிவடைந்த ஒரு சூழ்நிலை அவருக்கு கிடைக்கிறது. இதில் உச்சபட்சமாக அவருக்கு இருந்த ஒரே மகனை ஒரு பெரிய விபத்தில் கொண்டு இறந்து போகிறார். எனவே அந்த தொழிலதிபர் பிடித்தவர் போல வாழ்க்கையை வெறுத்து போய் என்ன ஆகுமோ என்ற ஒரு நிலையில் அந்த சாலையிலே நடந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த சாலையின் ஓரத்தில் ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ அந்த வேலைகளை எல்லாம் அந்த வழியிலே நடந்து சென்றவர் பார்த்து சிறிது நேரம் மனது லயித்தவராக அதை ரசித்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு சிற்பி பெரிய ஒரு கல்லை முக்கோண வடிவிலே அதை அடித்து, உளிகளால் சுத்தியால் அடித்து அதை சரி செய்து கொண்டிருந்தார். அதை பார்த்தவர் அந்த மனிதனிடத்தில் கேட்ட, ஐயா, எதற்காக இந்த கல் இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதுவும் முக்கோண வடிவிலே இவ்வளவு கனமுள்ள அந்த கல்லை இப்படி செதுக்கி கொண்டிருக்கிறீர்களே, எதற்காக என்று கேட்டபோது அந்த சிற்பி சொன்னார், ஒன்றுமில்லை, இந்த ஆலயத்தினுடைய கோபுரம் உச்சியிலே இது அங்கு அந்த இடத்திலே பொருத்த வேண்டும், அதற்காகத்தான் இதை நான் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது சட்டென்று அவருடைய மனதிலே இது பொறித்தட்டியது. இந்த ஒரு கல், இவ்வளவு பெரிய கனமான கல்லை இவ்வளவு நுணுக்கமாக பார்த்து பார்த்து பல ஆயிரம் அந்த சுத்தி உளிகளுடைய வேதனையை பெற்றுக்கொண்ட அந்த கல் இவ்வாறு செதுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது உயர்த்தப்படுவதற்காக என்ற ஒரு எண்ணம் அவருடைய மனதிலே பளிரென்று உதிக்க ஆரம்பித்தது. தான் இதுவரை சந்தித்த தொடர் தோல்விகள், பெரிய இழப்பு, இதையெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் என்னை உயர்த்த போகிறார். எனவே நான் மன உறுதியை கொண்டு ஆண்டவருக்கு உகந்தவனாக தொடர்ந்து நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் மேற்கொள்வேன் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த ஆலய கட்டுமானம் பணி நடந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து வேறு திசையை நோக்கி சென்று தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார். மீண்டும் அந்த உச்சத்தை அவர் தொடர்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் மனவேதனை, வலி, துன்பங்களை நாம் தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருந்தாலும் துணிவோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியைத்தான் இந்த நிகழ்வு சொல்கிறது. அதே ஒரு சூழலை இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். திருத்தூதர் பவுல் தெசலோனியாவில் வாழ்கிற அந்த கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு, மக்களுக்கு எழுதிய இந்த இரண்டாவது கடிதம், அதனுடைய சூழல் அப்பொழுது வேத கலாபனை கட்டவிழ்த்துவிடப்பட்ட ஒரு சூழல். மக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொடுமையாக துன்புறுத்தப்படுகிறார்கள், வேதனை உச்சத்தை அவர்கள் அடைகிறார்கள், முழு உயிரோடு அவர்கள் எரிக்கப்படுகிறார்கள், தோல் உரிக்கப்படுகிறார்கள், பலவிதமான சித்திரவதை, மிருகங்களுக்கு இரையாக போடப்படுகிறார்கள். ஆனாலும் அந்த தெசலோனியாவிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் மன உறுதியோடு, காரணம் அப்பொழுதுதான் இறந்து உயிர்த்து மீண்டும் விண்ணகம் சென்ற அந்த இறைவன் மீண்டும் வருவார், எங்களை மீட்பார், இந்த பாடுகள் துன்பங்களை எல்லாம் அவருடைய மகிமையிலும் ஆட்சியிலும் நாங்கள் பங்கு பெறுவதற்கு இது ஒரு வழியாக இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஆழமாக இருந்தது. எனவே அந்த நம்பிக்கையினால் தான் எல்லா வேத கலாபனைகளையும் இத்தகைய துன்பங்களையும் அவர்கள் தாங்கி கொண்டார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பவுலடியார் அவர்களுக்கு எழுதுகிறார், உங்களால் நம் ஆண்டவராக இயேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கு மேன்மை உண்டாகட்டும். ஏனென்றால் எல்லா துன்பங்களையும் நீங்கள் எந்த விதமான முறுமுறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொண்டு துணிவோடு அவருக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் என்று அவர்களை பாராட்டி இந்த கடிதத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, துன்பங்கள்
நாம் இறைவனை அடைவதற்கான ஒரு வழி. இதைத்தான் பல்வேறு புனிதருடைய வாழ்வு நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. புனிதருடைய அனுபவங்களும் இதை நமக்கு வெளிப்படுத்துகிறன. அன்னை தெரேசா சொல்லுகிற வேளையிலே துன்பங்கள் இயேசுவை அல்லது விண்ணுலகத்தை அடைவதற்கான ஏணிப்படிகள், அல்லது இந்த துன்பங்கள் என்பது, துயரங்கள் என்பது நாம் இறைவனை அடைவதற்கான குறுக்கு வழி என்றெல்லாம் பல புனிதர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். ஆனால் நாம் மனிதர்களாகிய நாம் பல நேரத்திலே எல்லா விதமான கஷ்டங்களை நினைத்து வேதனைப்படுகிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்துகிறார். அந்த பெரிய கல் எவ்வாறு பல வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி கொண்டதால் அந்த கோபுரத்தின் உச்சிக்கு சென்றதோ, அதே போல ஒரு நாள் நீங்களும் நானும் உயர்த்தப்படுவோம் என்ற அந்த உன்னதமான நம்பிக்கையோடு பல வேதனைகளை நாம் அனுபவித்தாலும் ஆண்டவரை அடைவதற்கான ஒரு வழி. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு துன்பம் வரவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் என்னை அன்பு செய்யவில்லை என்று சொன்ன அந்த புனித அவிலாவை போல நாம் நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்களை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு நாம் மகிமையை சேர்க்கக்கூடிய மக்களாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.